இப்பொழுது மறுபடியுமாக இந்த 5 வித ஊழியங்களினுடைய அடுத்த ஊழிய நிலைகள் எப்படி அதை ஆண்டவர் எவ்விதமாய் சபையில் இயங்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். நாம் இந்த வேளையில் ஒரு வசனத்தை படிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை பரிசுத்தவான்களின் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆண்டவர் தாமே இந்த வேத வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். நன்றி. வார்த்தை நீர் எங்களுக்கு அனுப்பி தருவீராக. வசனத்தின் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாக நீர் கிருபை செய்யும். சத்துரு எல்லாவற்றை அழித்து போட முயற்சித்தாலும் கர்த்தாவே தொடர்ந்து தேவனுடைய தயவுள்ள பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நாம் ஊழியத்தில் நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த ஊழியங்களை பற்றி படிக்கும்போது 2 வித நிலை ஊழியங்கள், இந்த 5 வித ஊழியங்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மினிஸ்ட்ரிஸ். அது முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஊழியங்கள். இதற்கு பேரலாக இருக்கக்கூடிய இணை ஊழியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நாம் அடுத்து பார்ப்போம். இந்த அப்போஸ்தல ஊழியத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், அது ஒரு மிஷனரியினுடைய ஊழியம். சில ஊழியத்தினுடைய நிலை, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம் எப்படி என்றால், சில பட்டணத்தில் அவர் பல வருடங்கள் தங்கி இருந்து ஊழியத்தை உருவாக்கி சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்திட்டு அப்புறம் அடுத்த பட்டணத்துக்கு அவர் என்ன செய்வாருங்க, போயிடுவார். ஆனால் சில அப்போஸ்தலர்கள் எப்படின்னா, ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஊழியங்களை என்ன செய்வாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போது இந்த பவுல் ஊழியம் செய்த காலத்திற்கும் இன்றைய நான் ஊழியம் செய்கிற காலத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், அன்றைய நாளினுடைய தேவை அதிகமாக இருந்தது. இயேசு அதை தான் சொல்லிட்டு போகிறார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அப்போது அது ஒரு ஆரம்ப கட்ட சபை ஸ்தாபிக்கப்படுகிற ஆரம்ப கட்ட நிலை. ஸோ அந்த நிலையில தான் ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது அவங்க அதுக்கு ரொம்ப கடின உழைப்பையும் பிரயாசத்தையும் கொடுக்க வேண்டியது இருந்தது.
இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்வது என்பது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். தொழில்நுட்பம் அதற்கு துணை போகிறது. பிரயாணம் பண்ணுவது மிகவும் எளியது. பிரயாணம் பண்ணுகிறது மிகவும் எளியது. இன்றைக்கி நீ ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஒரு வெளி ஊருக்கு, டெல்லிக்கு போகிற ஒருத்தரை நீங்கள் விமான நிலையத்தில் விட்டு நீங்கள் திருக்கழுக்குன்றம் வர்றதுக்குள்ளே அந்தாலும் எங்கே போயிடுவாருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் பிரயாணம், தகவல் எல்லாவற்றிலேயும் அது மிக வேகமாக அது தன்னுடைய அசுர வளர்ச்சி அது காட்டிக்கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போவது, ஒரு இடத்தை செய்வது என்பது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆனால் இவை எல்லாம் லகுவாக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பகால நிலையில் செய்யப்பட்ட ஊழியத்திலே காணப்பட்ட அந்த குவாலிட்டி, அந்த தரம் இன்றைக்கு என்ன செய்திருக்குதுங்க, எல்லாம் இருக்கிறது. கட்டடங்களுக்கு குறைவில்லை. நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலத்தில் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பில்டிங்லாம் என்ன செய்யாதுங்க, இருந்திருக்காது. அப்படியே வெயிலில் அவிஞ்சு போய் உட்காந்து வேர்த்துக்கிட்டு விசிறிக்கிட்டு உட்காந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போகிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிற வழக்கமாக ஆற்றின் அருகே ஜெபிக்கிற இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணும்போது தான் கர்த்தர் லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் என்ன செய்தாருங்க, திறந்தார். அப்போது அவர்களுக்கு சாதாரண ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கூட கூடி ஜெபம் பண்ணுகிறதற்கு ஏற்ற ஒரு நிலையில் இருந்தது. பெரும்பாலும் ஜனங்கள் வீடுகளிலே கூடி ஆராதித்தார். இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் ஊழியங்களிலே இன்றைக்கு ஆவிக்குரிய தரம் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது. காரணம், தேவனுடைய வசனத்தினுடைய காரியங்கள் இன்றைக்கு நீர்த்து போயிருக்கிறது. அப்போஸ்தல ஊழியத்தினுடைய முக்கியமான காரியம், போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி, சுவிசேஷ ஊழியத்தை பற்றி, போதக ஊழியத்தை பற்றி வருகிறது. இது மூன்றும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு இந்த ஊழிய அழைப்பை தேவன் கொடுத்து அவர்கள் அங்கம் வகுத்திருக்கிற அந்த லோக்கல் அசம்பிளி என்று சொல்லுவார்கள், அதற்கு மாத்திரமல்ல மற்ற இடங்களில் உள்ள சபைகளுக்கும் இந்த மூன்று ஊழியத்தினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குங்க, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ தீர்க்க தரிசன ஊழியம் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் அப்போஸ்தல நடபடிகளிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகரெனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடன் வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் த லோக்கல் அசம்பிளி. அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய அந்த சபையில் இவர்கள் என்னவாக இருந்தார்களாம், தீர்க்கதரிசிகளாக, தீர்க்க தரிசன வடம் உடையவர்களாக அல்ல, யாராக இருந்தார்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்புறம் போதகர்களாக. இந்த நிலையில் அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களை அப்போஸ்தல ஊழியத்திற்காக என்ன செய்கிறார்க, பிரித்து பர்னபாவையும் சவுலையும் நான் அழைப்பித்த ஊழியத்திற்காக அவர் என்ன செய்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். அப்போது இந்த தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம் என்பது லோக்கல் அசம்பிளியோடு கூட தொடர்புடைய ஒரு விஷயம். அதிலே அவன் ஒரு சென்டராக இருந்துதான் இந்த 3 வித ஊழியங்களை அவன் என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியும். அப்போ யோவான் தனக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே அவன் வெறும் அப்போஸ்தலனாக மாத்திரமல்ல, தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாயும் இருந்தான். யோவான் ஸ்நானகனும் ஒரு அந்த யோவான் என்கிற பெயருக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. அப்போ பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் 2 யோவானை படிக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகன் வேறே, யோவான் அப்போஸ்தலன் என்பது வேறே. அப்போது இந்த 12 அப்போஸ்தலர்களிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். இதை குறித்து
பேதுரு அக்னாலஜ் பண்ணும்போது என்ன சொல்றார்? தூண்கள் எனப்பட்ட அப்படின்னு எழுதுறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனால் நான் 10 வருஷம் கழித்து நான் போய் பார்க்கும்போது யாக்கோபை தவிர வேறு யாரையும் நான் என்ன செய்யலைங்கிறாரு, காணலைங்கிறார். ஆனால் பேதுருவை சந்தித்த போது நான் அவனோடு கூட 15 நாள் தங்கினேன்னு எழுதுறாரு. அப்போது அந்த அந்த அப்போஸ்தல ஊழியத்தின் பிரதான ஊழியத்திற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டாலும் அதிலேயும் கர்த்தர் இவர்களை 3 பேரையும் கர்த்தர் ஒரு விசேஷித்த மக்களாக கர்த்தர் வைத்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான். ஏன்னா சில காரியங்களில் ஆண்டவர் சில மறுரூபமலை கூட்டு போகும்போது 3 பேர் தான் கூட்டு போகிறாரு. சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பும்போது இந்த 3 பேரை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அதில் ஏன் அந்த மாதிரி செய்கிறாரு நமக்கு தெரியல. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு, நிலை, ஸ்தானம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அழைப்பையும் தேவன் என்ன செய்கிறாருங்க, கொடுக்கிறார். அப்போது இந்த யோவான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. 7 சபையினுடைய காலங்களினுடைய பிரிவுகளை படிக்கும்போது 1ஆம் சபைக்கு ஒரு தூதன் என்கிற நிலையிலே அடையாளப்படுத்த வேண்டுமானால் இதை அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லுகிறான். காரணம், அவனுக்கு ஆண்டவர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இதை தன்னுடைய நிருபங்களில் எழுதும்போது ரகசியங்கள் என்று சொல்லி பல ரகசியங்களை சொல்றார். காலாகாலங்களாய் மறைக்கப்பட்டிருந்த தேவ ரகசியம், தேவ பக்திக்கு உரிய ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம். He revealed a lot of mysteries through his epistles. அப்போ காலாகாலங்களாய் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை சபைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்க்காலாக, ஒரு சேனலாக பவுல் இருந்தாலும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22 அத்தியாயத்தை செய்கிற ஊழியத்தை கர்த்தர் யாருக்கிட்ட கொடுக்கல? பவுல் இடத்துல கொடுக்கல. அதை கர்த்தர் யோவான் இடத்துல தான் கொடுத்தார். ஆக பவுல் தன்னுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு விசாலத்தை ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருந்தாலும் தன்னை அந்த ஊழியத்தோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளும்போது எப்படி அவன் சொல்கிறான்னா, ஒரு இடத்துல தாழ்மையும் இருக்கிறது, அதே நேரத்தில் மற்ற ஊழியங்களுக்குரிய அங்கீகாரமும் இருக்குது. தாழ்மை எப்படின்னா, நான் அப்போஸ்தலன் என்று பெறுகிறதுக்கு என்ன உள்ளவன் அல்ல. ஏன்னா முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை யார் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா? ஆமாம், அவனுடைய மரணத்துக்கு யாரும் சம்மதமுடையவனாக இருந்தான்? பவுலும் சம்மதமுடையவனாக இருந்தான். அவ்வளோ பெரிய ஒரு இரத்தப்பழிகள் அவன் மேலே இருக்குற நிலையில தான் கர்த்தர் அவனை இந்த கனமான ஊழியத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அழைத்து தேவன் அனுப்புகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை இந்த ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வரும்போது அவன் தாழ்மை, அதாவது அந்த அந்த குற்ற நிலையில் அவன் சொல்கிறான், நான் அப்போஸ்தலன் பெறுவது தகுதி உள்ளவன் அல்ல, பாவியில் எப்படிப்பட்ட பாவின்னு சொல்கிறாரு, தன்னை பிரதான பாவின்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நான் எதிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று தன்னை குறித்து சொன்னாலும் கூட இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் என்ன செய்தார்? அப்போல்லோ யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனுடைய வாக்கை குறித்த ஓரளவு தெளிவையும் வெளிச்சத்தையும் பெற்ற ஒரு மனுஷன். அவனுடைய முதல் பிரசங்கத்தை கேட்டு ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தான் அவனுடைய பிரசங்கத்தை முதல்ல கேட்டவங்க. கேட்டபோது என்னடா இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறானேன்னு சொல்லி முதல்ல அவங்க தான் தங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலுமாய் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் அவனுக்கு தேவனுடைய காரியங்களை மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க, போதித்து அவனை ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பவுலினுடைய ஊழியத்தோடு கூட அசோசியேட் ஆகிறாரு. ஆனாலும் தனக்கு பின்னாலே வந்தவன் என்கிறதான ஒரு நிலையிலே அவர்களை எந்த விதத்திலையும் தாழ்வாக குறைவாக மதிப்பீடு செய்யாதபடி அவன் செய்த பணிக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை பவுல் தன் நிருபத்தில் அவர் கொடுக்கிறார். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். அதுக்குரிய ஒரு கெத்தை அக்கிலால் பிரிஸ்கில்லால் கூட ரொம்ப எடுத்துக்கலங்க. அப்போ அவங்க எல்லாருமே எப்படின்னா, நான் செய்யலை, கர்த்தர் நம் மூலமாய் செய்கிறார், அவர் தமது ராஜ்யத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஸ்தாபிக்கிறார் என்கிற ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட அவர்கள் ஊழியத்தில் செயல்பட்டதுனால ஒருத்தருடைய வேலை ஒருத்தரோடு கூட அது என்ன செய்ததுங்க, சம்பந்தம் உடையதாக ஒரு செயின் லிங்க் போல இருந்தது. இதில் நான் பண்ணதா நீ பண்ணதா, நீ உனக்கு தான் பண்ண தெரியுமா, அந்த ஈகோவுக்கு அங்கே வேலை கிடையாது. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து செய்து கொண்டிருந்தார். ஆகவே பேதுருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. பவுலுக்கு அடுத்தபடியாக வேதத்தில் அதிக நிருபங்களை எழுதின அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் யோவான் தான்.
ஒரு சுவிசேஷத்தை எழுதினான், ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினான், 3 நிருபங்களை எழுதினான். இந்த பாசிபிலிட்டி வேறு யாருக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் பவுலினுடைய எழுத்துக்கள் பெரும்பான்மையாக காணப்பட்டாலும் அவைகள் எல்லாம் உபதேசங்கள், வெளிப்பாடுகள் சார்ந்தவைகளாக இருக்கிறது. ஆனால் இனி வரப்போகிற காரியங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு முன்னோட்டத்தை வேதத்தில் கொண்டு வந்து சேர்த்த ஒரு பங்கு யாருக்கு இருக்குதுன்னா, யாருக்கு இருக்குங்க? யோவானுக்கு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா சபையோடு கூட அசோசியேட்டடாக இருக்கிறது. மூன்றாவதாக சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு வரும்போது இதில் 2 காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லார் மீது விழுந்த கடமை. நமக்கு ஆண்டவருக்கு செய்த காரியத்தை, அவர் பற்றிருக்கிற ரட்சிப்பை நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணுங்க? சொல்லணும். அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு விஐசி மாட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்தார். நல்லா வச்சு அவருக்கு பிரியாணி பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து, நல்லா கையில் டிப்ஸும் கொடுத்து, போகும்போது 2 பேருக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஜோம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். ஏசு சீக்கிரம் வரப்போறாருப்பான்னு. அவன் எங்கே படிக்கிறானா தூக்கி போகிறானா அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வர்ற எல்லாருக்கும் என்ன போய் ஆகணும்? சுவிசேஷம் என்ன செய்யணுங்க? போய் ஆகணும். அப்போது ஆண்டவர் நம்மளை எல்லா விதத்திலையும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சேனலாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு அப்படின்னு ஒன்று வரும்போது, இந்த அழைப்பினுடைய நிலையை இன்றைக்கு அநேகர் சரியாக புரிந்து கொள்ளுகிறதில்லை. அப்போ இன்னைக்கு அநேக சுவிசேஷங்களுடைய ஊழிய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னா, கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்துகிறதற்கு பதிலாக பரோட்டா கடை மாஸ்டர்கள் மாதிரி ஒரு 10-15 செய்தியை செய்து வச்சுக்கிட்டு இப்படி சபையாக என்ன பண்ணிட்டு வர்றதுங்க? சொல்லிட்டு வர்றது. அந்த 10 மெசேஜை வச்சா ஒரு வருஷத்தை ஒப்பேத்திடுவான். 52 வாரம் இருக்குது. இந்த ஆட்களை நீங்கள் கொஞ்சம் நெருங்கி பிடித்து, வேர் யூ ஆர் அசோசியேட்டட், உன்னுடைய ஆவிக்குரிய சபையினுடைய அடிப்படை எங்கே இருக்குது? அப்போது ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவனுக்கும் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறவனுக்கும் போதக ஊழியத்தில் இருக்கிறவன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைய இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் சொன்னால் தேர் லைக் ஃப்ரீலான்சர்ஸ். எப்போ வேணாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கலாங்க? பிரசங்கிக்கிறதற்கு, தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறதற்கு என்ன கிடைக்கலாங்க? வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனாலும் கிடைத்திருந்தும் கூட அவர்கள் செய்கிற ஊழியத்திலே அவர்களுக்கென்று ஒரு லோக்கல் அசம்பிளியோடு கூட அவர்கள் என்ன உடையவர்களாக இருக்கணுங்க? தொடர்பு உடையவர்களாக இருக்கணும். இன்றைக்கு அந்த மாதிரி இல்லாத நிறைய தக்கூரிகள் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வளம் வந்ததுனால அவங்க தங்க செய்கிற காரியங்களை வைத்து தாம் பாக்கெட்டை தான் நிரப்பிக்கிற ஒழிய தேவனுடைய சபைக்கு அவர்கள் எந்த விதத்தில் என்ன உள்ளவர்களாக இல்லைங்க, ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக செயல்படவில்லை. ஸோ இதில் இந்த 3 வித ஊழியங்களை செய்கிறவர்கள் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அசம்பிளியில் அங்கே ஒரு முகமூடி வச்சுக்குவாங்க, வெளியில் போகும்போது வேற ஒரு முகமூடியில் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. அது சரியே கிடையாது வசனத்தின்படி. லோக்கல் அசம்பிளியில் இருக்கும்போது இங்கே ஒரு முகமூடியில் இருப்பாங்க. கேட்டால் இந்த சத்தியம்தான் பிரதர், அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் பிரதர், அது பிரதர் இது பிரதர்னுவாங்க. ஆனால் இந்த உபதேசத்தின் அடிப்படையினுடைய நம்பிக்கை இல்லாத வேறு இடங்களுக்கு நீ போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, தங்களுடைய நிறமும் சாயமும் என்னன்றது என்ன செய்யறது கிடையாது. இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, தாங்க எந்த லோக்கல் அசம்பிளியோட அசோசியேட்டடாக இருக்கிறோங்கிறது என்ன பண்ண மாட்டாங்க? ரிவீல் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்து தான் கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, இந்த அட்ரஸை நான் சொன்னேன்னா எனக்கு என்னவே திறக்க மாட்டேங்குதுன்னாரு, வாசலே திறக்க மாட்டேன்னாரு. அது அவருடைய நிலைமை எப்படி பரிதாபமாக முடிஞ்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதெல்லாம் ரொம்ப தவறு. அப்போ இன்றைக்கி நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம்? நாம் வாசித்த அந்த எபேசியருக்குள்ள வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான வசனம். எபேசியர் 4:11 சொல்லுகிறார், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. எதுக்கு? இப்போ 5 வித ஊழியங்களை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினார்? விசுவாசத்திலும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் பிரதானமான காரணம் என்ன? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசமும் அறிவிலும் என்ன வரணுமா? ஒருமைப்பாடு. அப்படின்னா எல்லாருடைய விசுவாசமும் அறிவும் எது போல இருக்கணுங்க?
ஒன்று போல இருக்கணும். இப்போ நீங்கள் பக்கத்து நம்ம சபையில் 100 பேர் இருக்கீங்க, 100 பேர் 100 விதமாக விசுவாசிச்சிங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ கர்த்தர் என்ன இங்கே வச்சதனுடைய நோக்கம் என்ன, அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, வசனத்தை பிரசங்கிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாரையும் குழப்பி ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பேசுகிறதுக்காக கிடையாது. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் அறிவிலும் விசுவாசத்தில் என்ன ஆக்குறதுக்காக. அப்போது இங்கேருந்து ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு அப்போஸ்தல மண்டிக்க ஒரு சுவிசேஷகனாகவோ போதகனாகவும் போனனா, இந்த லோக்கல் அசம்பிளியினுடைய விசுவாசம் என்னவோ அதனுடைய பிரதிபலிப்பாக அவன் தன் ஊழியத்தில் இருக்கணும். அப்புறம் இங்கே வரும்போது ஒரு மாதிரி பேசுறது, இங்கே செய்தி கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஒன் காட் ஹல்லேலூயா அப்படின்னு சிஎஸ்சியில் போனவொன்னே அப்படி ஆஃப் ஆயிரும். ஏன் இங்கே திறக்கிறவா ஏன் உனக்கு அங்கே திறக்க மாட்டேங்குது? கூப்பிட்டுச்சுன்னா அடுத்த தரம் கூப்பிட மாட்டேன், 500 ரூபா போயிடும். அதானே உன்னுடைய நோக்கம். அப்போ உன்னுடைய விசுவாச ஊழியத்தில் நீ சுவிசேஷகனாக போகிறங்கிறதுக்காக ஓ இஷ்டப்படி ஒரு தக்கூரி மாதிரி நீ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு லோக்கல் அசம்பிளியினுடைய அடிப்படை விசுவாசம் என்ன? இங்கிருந்து ஒருத்தன் போனான்னா இந்த செய்தியினுடைய இந்த உபதேசத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் அவனுடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும். இந்த உபதேசத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் அவனுடைய தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். இந்த உபதேசத்தினுடைய அடிப்படையாக தான் அவனுடைய போதனையும் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவன் ரெட்ட வேஷம் போடுறவன். வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, அநேகர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இது பொழப்பு பார்க்குற இடமா இது? நீ 52 வாரம் ஒவ்வொரு சபைக்காக போய் 500 ரூபா காணிக்கை வாங்கிட்டு ஒரு பிரியாணி பாக்கெட் தின்ட்டு வரிய, உனக்கு அரசியல் கூட்டத்துக்கு போறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்க? நம்ம சத்தியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. எதுக்காக கூப்பிட்டாருன்னா, நாங்கள் எங்கள் வட்டாரத்தில் ஒரு ஊழியர் ஐக்கியம் ஒன்று வச்சுருக்கோம் பாஸ்டர். அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். இந்த மாதம் எங்களுடைய இடத்துல நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் செய்தி கொடுக்க முடியாது. தாராளமாக செய்தி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் போய் கேட்டிருக்கிறாரு. அவருனா நாங்கள் பிரசங்கத்துக்கு அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அந்த இதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். பிரிமிசஸ் இவங்களதான், இடமும் இவங்களதான் இருந்தாலும் கூட பிரசங்கியாரை கொண்டு வரும்போது அவருடைய கன்சென்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்க முடியாது. அதனால் ஃபோன் பண்ணி இது மாதிரி திருக்கழுடத்தில் பாஸ்டர் ஜானின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஐயோ அவங்களாம் ஒன்லி ஜீசஸ் ஆச்சே, அவங்கள எப்படி நான் பிரசங்கம் பண்ண விடுறது அப்படின்னு யார்கிட்ட கேட்டிருக்கிறா? நம்ம சத்தியத்தில் இருக்கிறேங்கிற ஆளுகிட்ட அவன் கேட்குறான். அப்போ ஒன்றை என்ன ஜீசஸாக வச்சுருக்கிறான்? நான் சொல்ல போகிற பாயிண்ட் புரியுதா உனக்கு? அப்போ உனக்கிட்ட வேறு ஏதோ ஒரு இமேஜ் என்ன செஞ்சுருக்கிற நீ வச்சிருக்கிற நீ. அப்போது நம்மளுடைய சத்தியத்தில் உள்ள ஒரு சகோதரனை ஏற்றுக்கொள்ளவும், அதுவும் அவன் வேற ஒரு ப்ரமிசஸ் இல்லை, உன்னுடைய ப்ரமிசஸ் அது. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கனா, அன்னைக்கு அதுக்கு மூடு விழா போட்டிருக்கணும். இந்த உபதேசத்தை மதிக்காதவனை, இந்த உபதேசத்தை பிரசங்கிக்கிறவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் என் இடத்துக்குள்ளே வர அனுமதிக்கலாத உனக்கு இந்த இடத்துல என்ன கிடையாதுடா இடம் கடை அன்னைக்கு துரத்தி விட்டுருக்கணும். அப்போ ஜனங்கள் இன்னைக்கு உபதேச ரீதியா என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறாருங்கிறது நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஐம் சோ சாரி. அப்போ சுவிசேஷகனானாலும் சரி, போதகனானாலும் சரி, தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, எல்லாருடைய ஊழியத்தினுடைய செயல்பாடுகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு விசுவாசத்தில் எதை உண்டாக்கணுங்க? ஒருமைப்பாட்டை உண்டாக்கணும். சத்தியத்தில் இருக்கிற சபையில் போய் போதகனாக இருக்கும்போது நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெறணும். ஏதாவது திருத்துவ சபையில் கூட்டு போய் யாராவது ஒருத்தர் கொஸ்டின் அவரில் கேட்குறாங்க, ஏங்க இப்படி 2 ஞானசானத்தை பற்றி பைபிள் எழுதிக்க எதுங்க கரெக்டுன்னு கேட்டால், நீ நல்ல உப்பு திங்கிறவனாக இருந்தால் தைரியமாக என்ன பண்ணணும்? வசனத்தின்படி அப்போஸ் 2:38 தான் கரெக்டுன்னு சொல்லணும். வாழ்ந்தா வசனத்துக்காக சத்தியத்துக்காக வாழணும்யா. ஏன்னா நாம் நம்புகிறது இது ஃபுல், இதில் ஏதாவது பொய் இருக்காதுல்ல? ஹலோ உங்களை தான் கேட்குறேன், இதில் ஏதாவது பொய் இருக்கா? இதில் ஃபுல்லாக சத்தியம் தானே இருக்குது. அப்போ அந்த சத்தியத்தை சத்தியம் என்கிறதை எடுத்து சொல்லுகிறதற்கு தானே கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு. அப்போது இந்த பச்சோந்தி மாதிரி இந்த இடத்துக்கு இடம், ஊருக்கு ஊர் கலர் மாறுற இதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. அப்போது ஒரு தேவனுடைய மனுஷன் இன்னைக்கு ஒரு சுவிசேஷகன் போய் ஒரு ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளே சத்தியத்தில் சந்திக்கப்படுதுன்னா அந்த ஆத்மாவை எங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம்?
இந்த சபைக்கு சேர்க்கலாம். ஒருவேளை தூரமான ஒரு இடத்துக்கு போனால் அவன் என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய சத்தியத்தில் நம்மளை போல இருக்கக்கூடிய உபதேசத்தில் சரியாக இருக்கக்கூடிய சபைகள் எதுன்னு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இங்கே சிலர் தங்களை சுவிசேஷங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோம். எதுக்கு தெரியுமா வர்றது, மெசேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதுலேயும் எதை சொல்லணுன்றதை வேற சரியாக செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது உனக்கு அளிக்கப்பட்ட உக்ரான கணக்கை குறித்த ஒரு கணக்கை தேவனுக்கு ஒப்புவிக்கும் போது இந்த வசனம் தான் உன்னை நியாயந்திருக்கும். ஐயா, அந்த உலகத்தில் வாழும்போது பவுல் செய்த அந்த அறிக்கையை செய்யணும். ஐயா, நான் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் மறைவு ஒளிவு மறைவின்றி சொன்னதுனாலே எல்லா மனுஷனுடைய இரத்தப்பழிக்கு எப்படி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ அந்த நாட்களிலே ஆதி திருச்சபையில் இருந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் சுவிசேஷகராக இருந்தாலும், தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், போதகர்களாக இருந்தாலும், அவர்களை ஆண்டவர் வெவ்வேறு இடங்களிலே சபைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொண்டு போய் பயன்படுத்தினாலும், தாங்கள் அங்க வகித்திருக்கிற அந்த லோக்கல் அசம்பிளியினுடைய அடிப்படை உபதேசத்தினுடைய நிலை என்னவோ அதில் தான் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் அவருடைய பிரசங்கமும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அவங்க ரெட்ட வேஷம் போடவே இல்லை. அப்படி போட்ட சில ஆட்களெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொல்றான், இவெல்லாம் கள்ள அப்போஸ்தலன்னு சொல்றான். ஆண்டவர் அழைத்த இந்த ஊழியத்தின் ராஜ்யத்தில் ரெண்டு விதமான இமேஜ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இதை பேசல உனக்கு என்ன பிரச்சனை, பைபிள் இருக்குது இல்லை. அப்போ உனக்கு வாசல்கள் மூடிரும், வாசல்கள் அடைக்கப்பட்டுரும். இதுக்கு தானே நீ பயப்படுற நீ. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த நாமத்தை, இந்த சத்தியத்தை உண்மையா எவன் பேசுகிறானோ அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற வாசல்கள் விசாலமானவைகள். வேதவசனம் சொல்லுகிறேன், நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறபடியால் உனக்கு திறந்த வாசல் உனக்காக என்ன செய்திருக்கிற. அப்போ தேவன் திறக்காத 10-12 வாசல்களுக்குள்ளாய் சென்று நான் பிரசங்கிப்பதை விட தேவன் திறந்த வாசலுடாய் சென்று பிரசங்கிக்கிறார். இதை குறித்து தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இவன் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரங்கிறான். சில ஆளெல்லாம் அங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவாஞ்சலிஸ்ட்னு, அப்படியே இந்த இடத்துக்கு என்ன பேசணுமோ அது மாதிரி பேசுவான். அவனுக்கு நல்லா தெரியும் டிஎம்கே கூட்டத்தில் எப்படி பேசணும், ஏடிஎம்கே கூட்டத்தில் எப்படி பேசணும், பிஜேபி கூட்டத்தில் எப்படி பேசணும், நல்லா தெரியும் அவனுக்கு. அதுக்கேற்ற மாதிரியே புள்ளி விவரம் எடுத்துகிட்டு வருவான் பாருங்க, டேட்டாஸ். எங்கே குதிக்கிற அங்கே குதிக்க வேண்டியதானே. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் நம்மை அழைத்திருக்கிற இந்த ஊழிய அழைப்பிலே இந்த சுவிசேஷ ஊழியம் எத்தனை அற்புதமான ஒரு ஊழியம். பட் அந்த ஊழியத்தை செய்கிற அந்த மோடு இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்கிறது, இதன் மூலமாக நம்ம அந்த சுவிசேஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் பிரதானமானது தேவனுடைய வசனத்தை நின்று பிரசங்கிப்பது தான். ஆனால் அதுக்கு தாண்டி எவ்வளோ விஷயங்களின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில சின்ன சின்ன தாளந்துகளின் மூலமாய் எதை கொண்டு போய் சேர்க்கலாங்க, கலப்பில்லாத சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். உங்களுக்கு நல்லா நாடகம் போடுற நடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு நடிப்பின் மூலமாக கூட எதை வெளிப்படுத்தலாங்க, சுவிசேஷத்தை வெளிப்படுத்தலாம். ஒரு 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 லிட்ரேச்சர் மூலமாக எழுதக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா ஒரு கைப்பிரதி எழுதலாம், ஒரு சின்ன பேம்ப்ளெட்டை எழுதலாம். ஏதோ ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீ போடுற வசனம் போதும். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் என்ன செய்யுதுங்க. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நீ இழந்து போயிடுவேன். பாடலின் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்தல், சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான். ஆனால்
அதை வந்து இன்னைக்கு பிசாசு நல்லா பயன்படுத்துகிறான். அடுத்தவனை கவுக்க, அடுத்தவனை கெடுக்க, அடுத்தவனை ஞாசப்படுத்த எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாம், இன்றைக்கி எவ்வளோ வேகமாக சொடுக்கிற நேரத்தில் எது போயிடுதுங்க? தேவனுடைய வசனம் இன்றைக்கி ஜனங்கள் மத்தியில் போய் சேருகிறது. பர்சனல் இவாஞ்சலிசம், தனிப்பட்ட ஆத்துமாவை நம்ம என்ன செய்யறதுங்க? ஆதாயப்படுத்துறது. இது இதுக்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எந்த காலத்தில் இது என்ன செய்யாதுங்க? மாறவே மாறாது. அப்போ தனிப்பட்ட ஆத்துமாவை எங்கெல்லாம் சந்திக்கலாம்? பிரயாணத்தில் சந்திக்கலாம், ட்ரெயினில் சந்திக்கலாம், விமான நிலையத்தில் சந்திக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சந்திக்கலாம், வர்றவங்கள சந்திக்கலாம், போகிறவங்கள சந்திக்கலாம், எங்கே வேணாலும் சந்திக்கலாம். எல்லாருக்கும் யார் பிரசங்கிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்து. ஒரு ஆட்டோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு 5 நிமிஷத்தில் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு டப்புன்னு இறங்கிடலாமே. இது எல்லாத்த விட சுவிசேஷத்துக்கு ஒரு வலிமையான ஒரு மோடு இருக்குது. என்ன தெரியுமா? நீ வாழ்கிற வாழ்க்கை. The most extreme powerful weapon to propagate the gospel is your quality of life. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு தரமுள்ள வாழ்க்கை யாரை பிரதிபலிக்குங்க? கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அந்த ஒரு புரிதலும் அறிவும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுதுங்க? இருக்குது. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்டு ஏதோ ஒரு சமயத்தில் மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், அவன் எடுத்த உடனே நம்மளை போட்டு அடிக்கிற அடி என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவன் இப்படி பண்ணலாமான்னு கேட்குறான். கேட்குறது யாரு? ஆண்டவர் அறியாத ஜனங்க. அறிஞ்சவங்க கேட்கல, அறியாதவங்க கேட்குறான். அப்படின்னா அவனே என்ன சொல்ல வரான்? கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பு பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, இந்த கோக்குமாங்கும் செய்ய மாட்டாங்க, ஒரு நல்ல மக்கள், ஒழுக்கமானவங்க, நேர்மையானவங்க, அவங்க நல்லது தான் செய்வாங்க, கெடுதல் யாரும் பண்ண மாட்டாங்கங்கிற அந்த ஒரு இதில் தான் நான் இதில் நான் வந்து ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர்னு சொல்லிட்டேன்னு வச்சு காலில் கிடக்கிறத கழட்டி அடிப்பான்னு. அப்போ கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணப்படுது? தூஷிக்கப்படுது இல்லவா? அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை எப்படி அறிவியுங்கள்? சுவிசேஷமாய் அறிவியுங்கள். யாரெல்லாம் அறிவிங்க? பூமியின் சகல குடிகளே. அப்போ வானங்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரி அவருடைய கரத்தின் கிரி அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கிரவு அறிவை என்ன செய்கிறது? தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவள் சத்தம் கேட்கப்படும், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அதிலே சூரியனுக்கு தேவன் ஒரு கூடாரத்தை அதை என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். 24வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களை என்ன பண்ணுங்கள்? விவரித்து சொல்லுங்கள். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த கடமை. 96வது சங்கீதத்தின் 2வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை எப்படி அறிவியுங்கள்? சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நம்ம வண்டியில் எழுதி போட்டிருக்கிற ஒரு வசனம், நம்ம பேட்ஜில் குத்தி இருக்கிற ஒரு வசனம் கூட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை, அது யாருடைய வாழ்க்கைக்குள் எப்படிப்பட்ட இம்பாக்டை உண்டாக்குது நமக்கு என்ன செய்யாதுங்க? தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரர், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், ஒரு முறை ஆண்டவர் விட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்த காலங்கள், ஏதோ ஒரு டிராக்டை யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க ஒரு பஸ்ஸில். அது ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தில் வந்து அந்த ஆள் இறங்கும்போது ஏதோ போட்டு போயிட்டார், டிராக்டர் கீழே போட்டு போயிட்டார். என்னுடைய நண்பர் பஸ்ஸுக்காக அந்த கிராமத்தில், அது அந்த வயக்காட்டில் அப்படி ஒரு மூலையில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் நிற்கிறாரு. திடீர்னு காற்று வேகமாக அடித்து அந்த பேப்பர் வந்து என்ன செய்யுது? காலில் ஒட்டுது. ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் ஒட்டுது. இவர் உதறி விடுறாரு. இது என்னடா அந்த பேப்பர் திரும்பி நம்ம காலையை ஒட்டுதுன்னு எடுத்து படித்த போது அது ஒரு சுவிசேஷ கைப்பிரதி. அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த ராத்திரியிலே மாட்டியது. அந்த டிராக்டை எழுதுனது யாரோ, அந்த டிராக்டை பிரிண்ட் பண்ணது யாரோ, அந்த டிராக்டை கொடுத்தது யாரோ, செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் அதை வாங்கினது யாரோ, இதை கிராமத்தில் கீழே போட்டு போனது வாங்கின ஆள் போட்டு போனான். ஆனால் காற்று வந்து எதை கொடுத்துட்டு போயிடுச்சு? அப்போ தேவன் அவர் சொல்கிறார், என் வசனத்தை நான் வெறுமையாய் நான் பாட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். என் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்,
சில நேரங்களில் நம்ம சில மதியினமோ சில காரியங்களை நம்ம விமர்சனம் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஏதாவது ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருப்பார். இந்த கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப பழைய கால தேடுங்கள் தரப்படும். அதில் எனக்கு அந்த சில பின்னால் வர்ற வரிகள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 6 வயதில் ஆரம்ப பள்ளிக்கு போனார் அப்படி இப்படிலாம் எழுதியிருப்பாங்களா, இது யாரும் அந்த முட்டாத்தனமாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபமாக வரும். ஆனால் நான் ஒரு சகோதரியை கடந்த 2023 சந்தித்தேன். அவங்க ஒரு ரிட்டையர்ட் நர்ஸு. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவ தான், வாழ்க்கையில் ரொம்ப சமாதானம் இல்லாமல் எல்லாமே எனக்கு நஷ்டமாகி ஒரு ஸ்டேஜில் எனக்கு எதுவுமே கிடைக்காது, வாழ்க்கையில் நான் முன்னேறவே முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு ரயில்வே ட்ராக்கில் நான் சாகணும்னு சொல்லி தலையை கொடுக்கணும்னு போனேன். ஆனால் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஊர் கோயிலில் இந்த பாட்டை காலையில் போட்டாங்க. நான் போனது காலையில் அதிகாலையில் 3:30-4 மணிக்கு நான் எந்திரிச்சு போனேன். தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படாத சத்தம் கேட்ட உடனே ஆவியானவருடைய இருதயத்தை தொட்டார். அப்படியே நான் அந்த தற்கொலை செய்கிற எண்ணத்தை விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் வந்துச்சு. 2 வரிகள், பாடலிலே வரக்கூடிய 2 வரிகள், எத்தனையோ விதங்களிலே. அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னா, மையத்தில் கிறிஸ்து யாருக்கோ பிரசங்கிக்கப்படுகிறார், அந்த பிரசங்கம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குகிறது. இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. நமக்கு இன்னைக்கு வெட்கமா இருக்குது. அவர் பக்தன் சொல்லுகிறான், அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பட மாட்டேன், நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவர். அவர் அண்ட சராசரிகளை உண்டாக்கின தெய்வம், நம்முடைய மீட்புக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தவர் அல்லவா. இந்த செய்தியை சொல்றதுக்கு நமக்கு என்னங்க வெட்கம்? ஆண்டவர் சீயோனையும் எருசலேமையும் அடையாளப்படுத்தும் போது ஏசாயால சொல்றாரு, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகிங்கிறாரு. ஏன்னா அவளே என்னவா மாறிட்டாங்க. she has become a good news. எதனால ஒரு குட் நியூஸ்னா, சீயோனிலே கர்த்தர் வாசமாய் இருப்பதனால், எருசலேமிலே கர்த்தர் வாசமாய் இருப்பதனால். ஆனால் அந்த கர்த்தரை அவர்கள் உதாசீனப்படுத்தின போது அதே சீயோனும் அதே எருசலேமும் என்னவா மாறிடுச்சு? It has become a bad news. அதாவது இஸ்மவேலுக்கு கர்த்தர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுத்தாரு. நம்ம ஆளுங்க தான் அடிச்சு விட்டார் பார்த்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு அந்த தேசத்தையும் மற்ற தேசங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மண்மேடு மாதிரியே தான் இருக்குது. எது? ஜெருசலேம். ரெஸ்டோர் பண்ணுவான், கட்டுவான், திடீர்னு யுத்தம் வந்துடும். ஹமாஸ் அடிச்சு நாசம் பண்ணின இடத்த மறுபடியும் ரெஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணானோ தெரியல, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஈரான் அடிச்சு விட்டான். யுத்தங்களின் செய்திகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய காலம் முடியும் மட்டும் எருசலேம் யூத ஜனங்களை அவர்கள் என்ன செய்வாங்க, காலுகளை போட்டு மிதிப்பார்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இது இன்றைக்கு நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் கூட இருக்கீங்க கூட? அப்ப சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அன்னைக்கு பாபிலோனுடைய சிறை இருப்பில் இருந்து வந்தவன் ஆட்டருகே உட்கார்ந்து அலளி செடிகளை தங்கள் கிண்ணறங்களை வைத்திருக்கும் போது அவனுக்கு கேட்கிறான், ஐயா உங்க ஊர் பாட்டை எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்களேன், பாடுங்களேன். பிகாஸ் த ஜெருசலேம் ஹஸ் a good news. அவன் சொல்றான், இந்த பாட்டை இந்த ஊர்ல நாங்க பாட முடியாது. இதை நான் பாடினேன்னா, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை என்ன செய்யட்டா மறக்கட்டும். இதை பாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இதற்கு பாடுவதற்கு ஒரு நேர்த்தி இருக்குது. ஏசாயா 52:7 வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஏனென்றால் அதெல்லாம் ஒரு நாள்ல நம்மளுடைய சரித்திரத்தை அது என்ன செய்யணுங்க, சொல்லணும். வேதவசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எப்படி இருக்குதுங்க, அழகா இருக்குது. 61வது அதிகாரம் ஏசாயா 1 கூட வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணினாருங்க, அபிஷேகம் பண்ணினார். அப்போ
சீயோனுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த அந்த முதல் பாதம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரை தள்ளிட்டாங்கல்ல. இப்போ இன்றைக்கு அவருடைய ஊழியத்தினுடைய தொடர்ச்சியை செய்து கொண்டு இருக்கிற நம்ம எல்லாருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது தான்? அழகானது தான். இதை நாகூமில் எழுதுகிற நாகூம் புஸ்தகத்தில் 1வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகருடைய கால்கள் எதன் மேலே வருகிறது? மலையின் மேலே வருகிறது. அந்த சுவிசேஷகன் யார்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதலால் அந்த நாமத்தை தொழுதுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகருடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருகிறதில்லை. அவன் முழுவதும் என்ன செய்யலாம்? சங்கரிக்கப்பட்டான். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனை என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 10வது அதிகாரத்திலே இந்த வசனங்களை அவர் மறுபடி மேற்கோளாக சொல்லுகிறார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ரோமரில் சொல்கிறாரு 10:16, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவர்களின் சத்தம் பூமி எங்கும், வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் என்ன செய்கிறதுங்க? செல்லுகிறது. சங்கீதம் 19 இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காட்டுகிறார். அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷம் மத்தேயு 4:23 சொல்லுகிறது, அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். மத்தேயு 11:5 வாசிக்கிறோம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்குன்னா என்ன? தரித்திரத்தை பற்றி பேசுகிறாரு. ஆவிக்குரிய தரித்திரத்தை, தெய்வத்தை யாருன்னு அவங்க என்ன செய்யலைங்க? அறியலை. உண்மையிலே யார் ஐஸ்வர்யவான்கள்? ஒன்றாடு மெய்தேவனை யார் என்று அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் தான் ஐஸ்வர்யவான்கள். ஆமென். அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் என்ன செய்யப்படணுங்க? பிரசங்கிக்கப்படணும். மத்தேயு 28:19 ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவு என்ன செய்யுங்க? உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எந்த தேசத்தில் நீங்கள் இறங்கினாலும் சரி, எந்த தேசம், அது சின்ன குட்டி தீவா கூட இருக்கட்டும், அங்கே கர்த்தரை உண்மையோடு சேவிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், சுவிசேஷம் அவ்வளவு வலிமையானது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 அவர் அக்னாலஜ் பண்ணும்போது சொல்லுகிறார், இந்த கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். அப்போ இது என்ன சுவிசேஷங்க? கிருபையின் சுவிசேஷம். அப்போ இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம வெட்கப்படக்கூடாதுல்ல. சில ஃப்ரெண்ட்ஸாக கும்பலாக போகும்போது ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு வச்சாங்கன்னா அவன் அள்ளி தின்னுக்கிட்டே இருப்பான். நம்மளால் ஜெபம் பண்ண மாட்டான், வெக்கம் அவனுக்கு ஜெபம் பண்ண. பார்த்துருக்கீங்களா? அப்படியே தின்றுவியா? தேவனை அறிந்த ஒரு பிள்ளையாக நம்ம போனோம்னா நம்மளுடைய ஆளுமை தான் அங்கே என்ன செய்யணுங்க? இருக்கணும். அவனை சேர்த்து ஜெபம் பண்ணாமல் சோத்தில் என்ன செய்யாத, கையை வைக்காத, நிற்க வச்சு அவன் கண்ணை மூடுறான், கண்ணை திறந்துருக்கிறான், சிரிக்கிறான், சிரிக்காமல் இருக்கிறான், அது தேவையில்லை. நீ ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சோத்தில் கை வைக்கணும் அவன். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பைத்தியமாக இருக்குல்ல? அந்த நாட்களிலே எருசலேமிலே பயங்கரமாக உபத்திரவங்கள் வந்தது. அதான் நான் சொன்னேன், அடகாக்கும் கோழிகள்.
ஜெருசலேம்லேயே உட்காந்து. ஏன்னா வேற ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டாங்கல்ல, விற்று கொண்டாந்து எங்கே கொடுத்தாச்சு? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டாந்து கொடுத்தாச்சு. அவர் பேதுரு எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தத்தையும், காசு நிறையா இருக்குது இப்போது, நல்லா மொத்தமாக ரேஷன் கடையில் மூட்டை மூட்டையாக வாங்கி போட வேண்டியது, வடித்து வடித்து கொட்ட வேண்டியது, அவன் தின்னுபிட்டு அடகாக்கும் கோழி மாதிரி இப்படியே உட்காந்துருக்கான். பார்த்தார் ஆண்டவர், இது இப்படியே விட்டா உலகமெங்கிலும் எதுவும் போகாது, சுவிசேஷம் போகாது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிசுமுசு பண்ணி விட்டா தான் செட் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணார்னா, கொஞ்சம் உபத்திரவத்தை கொஞ்சம் டிகிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து. உபத்திரவம் ஜாஸ்தியானவனை எதை விட்டுட்டு ஓடிட்டான்? வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் சொல்லுகிறான், நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறான். அப்போ ஒரு சுவிசேஷகனுடைய வேலை, அவன் கொண்டு போகிற அந்த நற்செய்தி. சுவிசேஷம் என்று சொன்னால் நம்ம பொதுவாக நமக்கு விசேஷம் என்னன்னு தெரியும். என்னங்க ஏதாவது விசேஷமா அப்படின்னா ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு அர்த்தம். சுப விசேஷம்னா குட் நியூஸ். அப்போ இயேசு யார், அவர் என்ன நமக்காக சிலுவையில் செய்தார்னு சொல்கிறது தான் என்னதுங்க குட் நியூஸ். வேற ஒரு நியூஸும் கிடையாது. அப்போ ஒரு சுவிசேஷகனுடைய தொடர்பு இருக்கணும், சரியான இடத்துல இருக்கணும். அப்போ தன் ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களை அவன் கிறிஸ்துவுக்குள்ளே மேற்கொண்டு வழி நடத்தணும்னா, அந்த ஆத்துமாவை கொண்டு போய் எங்கேயாவது சரியான இடத்துல என்ன பண்ணணுங்க, கனெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆம்புலன்ஸ் வந்தது, ஃபஸ்ட் எய்டு கொடுத்து உயிரை காப்பாற்றிட்டாங்க. அடுத்து அதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை? ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவை. அது எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன பண்ணணுங்க, அட்மிட் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ சுவிசேஷகன் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினதுக்கப்புறம் கொண்டு போய் கண்ட இடத்துல என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டுட்டு வந்துடக்கூடாது. அப்போ சத்தியத்துக்காக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற. அப்போது இந்த நான் கடந்த 52 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்தபோது, சிலர் தங்களை சுவிசேஷ ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடுடையவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் எல்லாரும் தங்களுக்கு ஏதாவது பிரசங்க வாய்ப்புகளை தேடி போகிறவர்களாக தான் இருந்தார்களோ ஒழிய, தேவனுடைய ராஜ்யத்தின் கலையிலே தேவனுடைய சத்தியத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய மக்களாக அவர்கள் தங்களை என்ன செய்யலைங்க, வைக்கல. வச்சிருந்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்து ஜனங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க? இன்னைக்கு என்னை அழைக்க, என்னை பிரசங்க பீடத்தை தந்து பிரசங்கம் பண்ணுகிறதற்கு வேறு ஏதாவது காரணங்கள்லேருந்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா தட்ஸ் ஓகே. அவங்க என்ன சொல்கிறதே என்னென்னா, உங்கள் டாக்டரின் சரியில்லை, நீங்கள் தப்பான உபதேசத்தில் இருக்கிறாங்க, அது இதுன்னு நம்மளை குற்றஞ்சாட்டி நம்மளை புறந்தள்ளுறான். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, என்னை புறந்தள்ளுகிறவன் உன்னை எப்படி அலோவ் பண்ணுறான்? நான் சொல்கிறது புரியுதா புரியலையாங்க? இப்போ என்னை ஏற்றுக்கொள்ள ஒருத்தனுக்கு மனம் இல்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டம்மாவையும் பிள்ளைகளையும் உள்ளே ஏற்றுக்கிறான்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முகாந்திரம் என்ன, என்னை நிராகரித்துக்கு முகாந்திரம் என்ன? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானி பிரதரா, ஐயோ அது துருபதேசம், நீங்கள் வாங்க நல்ல உபதேசம். அப்போ நீ என்ன மாதிரி ஃப்ராடாக இருக்கிறன்ற இதுலேருந்தே தெரிஞ்சது இல்லை. அப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே இது மாதிரி பச்சோந்திகள் நிறைய என்ன பண்ணுது, ஆவிக்குரிய உலகத்தில் சுற்றிக்கிட்டாலே இது திருட்டு கோட்டுங்க அதுங்கெல்லாம். அப்போது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி எதை மாற்றிக்கிறதுங்க, நிறத்தை மாற்றிக்கிட்டு அதுங்களுடைய ஒரே ஒரு விஷயம், சுவிசேஷத்தினாலே தன்னுடைய வௌத்தை நிரப்பணுமோ ஒழிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை நிரப்பணுங்கிற எண்ணமே கிடையாது. நான் கேட்குறேன், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவுக்கு என்ன கதி நடந்தது? அவன் கண்ணீர் விட்டு கதறியும் எதை காணலை?
மனமாற்றத்தை காணலை. வாழ்ந்தா உண்மைக்காக வாழணுங்க, சத்தியத்துக்காக வாழணுங்க. இதுக்கு வாழ நமக்கு தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த கசனத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு பேசாமல் வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகலாம். அப்போது தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷர்களும் எதோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணுங்க? லோக்கல் அசம்பிளியோடு புடைக்கப்பட்டவர்கள் என்பதனுடைய உண்மை அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன உபதேசிக்கப்படுகிறதோ அந்த உபதேசத்தினுடைய ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் இங்கே நிற்கணும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? கொஞ்சம் காட்டமாக இருக்கும் செய்தி. அடுத்தது போதக ஊழியத்தினுடைய நிலை என்னன்னா, இதுதான் ரொம்ப, அதாவது சுவிசேஷக ஊழியத்தில் இருக்கிறத விட இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அப்போது ஒரு அப்போஸ்தல ஊழியத்தில், ஒரு மெய்ப்பனுடைய ஊழியத்தில் இருக்கிறவன் போதிக்கிறவனாக இருந்தாலும் சில பேரை கர்த்தர் அந்த போதிக்கிற ஊழியத்துக்குன்னே பிரத்யேகமாக அழைச்சிருப்பார். வேதத்தினுடைய எந்த ஒரு அடிப்படை உபதேசத்தை எடுத்தாலும் அதை தெளிவுபட ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆற்றலை கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் அவன் பிரசங்கிக்கிறவன் விசுவாசத்திலும் அறிவிலும் என்னத்தை கொண்டு வந்துடணுங்க? ஒருமைப்பாடை கொண்டு வரணும்னா இருக்கணும். யூ ஷுட் நாட் பி கான்ட்ரவர்ஷியல். நான் அடுத்த மாதம் ஒரு 3 நாள் பைபிள் ஸ்டடி போட்டு யாரோ ஒரு ஆளை பைபிள் டீச்சர்னு கொண்டு வந்து விடுறேன். நான் இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட மூலமாக இவ்வளோ போதனை கேட்டிருக்கீங்க. முரண்பாடாக ஒருத்தன் பேசுனான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா பிரைஸ் தி சொல்லுவீங்களா? நான் இருந்தேன்னா நான் அப்பயே நிறுத்தி விடுவேன். நீ முதல்ல கீழே இறங்க ராஜான்னு. அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே உட்காந்து பார்க்க போகிறீங்களா? அப்போ தேவனுடைய சபைக்கு போதக ஊழியம் மிகவும் தேவை. அப்போது என்னுடைய பிரசங்கங்களை நான் ஒரு சுவிசேஷகனாக ஒரு பெரிய க்ரௌடில் பேசினாலும் கூட என்னுடைய ஊழியத்தில் அதிகமாய் போதனை ஊழியத்திற்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சின்ன சின்ன சபைகள் 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. அந்த கொடுக்குற ஒரு சின்ன போதனை என்னவென்றால் அந்த 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 சபையை ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது என்ன பண்ணுங்க? ப்ரொமோட் பண்ணும், பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது போய் ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுற இடம் இல்லை. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு சபையில் எத்தனை போதகர்கள் இருந்தார்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 1-2. ஏற்கனவே இந்த வசனத்தை வாசித்தோம், மறுபடியும் இன்னொரு தடவை வாசித்துருவோம். அந்தியோகியா பட்டணத்திலே சபையிலே பர்னபா, நிகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரனாகிய லுகி, கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதனுடைய வளர்க்கப்பட்ட மனாயின், சவுல் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். They were prophets and the teachers. இப்போ இது ரொம்ப மூன்றுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம். ஆனால் இந்த ஊழியத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களுக்கென்று என்ன இருக்கணுங்க? ஒரு லோக்கல் அசம்பிளி இருக்கணும். என்ன அது விதமான அடிப்படையில் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பிரதான சுவிசேஷகர்களாக தங்களை ஆவிக்குரிய உலகத்தில் அடையாளப்படுத்திட்டு இருக்கிற எல்லாரும் மெம்பர்ஷிப் எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா? மெயின்லைன் சர்ச்சஸோட. ஏன்னா வேறு சில காரியங்களுக்கு அவங்களுக்கு அது என்ன தேவைப்படுதுங்க? அப்போது நீ சுவிசேஷ ஊழியத்தில் போகிற, உன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு என்ன விதமான பேக்கப் நீ கொடுக்க முடியும் உன்னால்? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? அப்போது இவங்க செய்கிற ஊழியமும் இவங்க ஆவிக்குரிய நிலையில் எடுத்திருக்கிற ஸ்டாண்டர்டும் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. என்னவா இருக்குதுங்க? முரண்பாடாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சுவிசேஷகன் இங்கேருந்து போனான்னா அவன் சுவிசேஷத்தை அறிவித்து சந்திக்கப்படுற ஆத்துமாக்களுக்கு இங்கே என்ன உபதேசிக்கப்படுகிறதோ, என்ன நம்பப்படுகிறதோ இதை தான் கொடுப்பான் என்கிற ஒரு உத்தரவாதம் நமக்குள்ளே என்ன செய்யணுங்க? இருக்கணும். அப்பாவும் கொஞ்ச நாள் அதெல்லாம் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்லி பார்த்தார். ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல ஒரு சில ஆட்கள்லாம். ஆனால் அதில் உண்மையாக இருந்த 1-2 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க போய் நின்னதுனால இதே சத்தியத்தினுடைய உபதேசத்தினுடைய அஸ்திபாரத்தில் தேவனுடைய சபை என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசன ஊழியமும் சுவிசேஷ ஊழியமும் போதக ஊழியமும் எதோடு கூட தொடர்புடையதுங்க?
சபையோடு. அப்போ நீ சபைக்கு நீ சுவிசேஷகனாக போகிற, ஊருக்கு ஊர் சபைக்காக போகிற, தீர்க்க தரிசனையாக போகிற, போதகனாக போகிற, உன் ஃபேமிலிக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? அப்போ இந்த சுவிசேஷகனுக்கு என்ன இருக்குங்க? மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன, எது தேவைப்படுது? லோக்கல் அசம்பிளி தேவைப்படுது. அப்போது தேவனுடைய பந்தியை ஆசரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன தேவை இருக்குதுங்க? ஒரு சபை கூடி வருதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய ஆலோசனை பெறுகிறதற்கு அவர்களுக்கு ஒரு மெய்ப்பத்துவ வழிகாட்டுதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் சுவிசேஷகன் அடித்து இன்றைக்கி விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு இப்படியே சபையே மதிக்காமல் அப்படியே ஊர் ஊரா என்ன பண்ணக்கூடாதுங்க? சுத்தக்கூடாது. சரி கிடையாது. நான் போன சில இடங்களிலே, சில சபைகளில் ஆர்டைன்டு ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கிகள் இருக்கிறாங்க. சபைகளுக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் அந்த சுற்றி இருக்கிற சபைகளை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிறதுக்கு பிரசங்கிகள் இங்கிருந்து என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க வாரம் போய் அந்த ஜனங்களை இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு ஏற்ற விதமாய் சரியாய் பிரசங்கித்து கர்த்தருக்குள்ளே அவர்களை பலப்படுத்துகிறாங்க. திரும்பி வந்து அங்கே என்ன நடந்தது, அங்குள்ள ஆவிக்குரிய நிலை என்ன, அந்த சபையினுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன விதமான காரியத்தை போதித்தம் என்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது இந்த சபை அவர்களுக்காக என்ன செய்யுது? ஜெபம் பண்ணுது. இதுதான் தேவன் ஏற்படுத்தின பிப்ளிக்கல் சிஸ்டம். இதை விட்டுட்டு நாடோடி மாதிரி சுற்றிக்கிட்டு எனக்கும் சபைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெம்பர்ஷிப் அங்கே ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டு நீ என்ன நீ ஆளு? நான் சொல்கிறேன், இது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிற ஊழியங்களே அல்ல. அப்போது தேவன் நம்மளை சுவிசேஷகனாக, போதகனாக, தீர்க்கதரிசியை அனுப்பும்போது இங்கத்தான் போய் பிரசங்கிக்கணுன்ற வரம்பெல்லாம் நமக்கு கிடையாது. கர்த்தர் எங்கே கொடுத்தாலும் நம்ம போக ரெடி. ஆனால் என்ன பிரசங்கிக்கிறோங்க ரொம்ப முக்கியம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லிட்டு வரோம். அங்கே இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து பாலிஷ் எல்லாம் போட வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம போய் அவங்களுடைய நம்பிக்கைகளையோ அவங்களுடைய அறியாமையையோ காயப்படுத்தி வேதனைப்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை. கிறிஸ்துவை எப்படி பிரசன்ட் பண்ணணுமோ அப்படி என்ன செய்யணுங்க? பிரசன்ட் பண்ணணும். சுவிசேஷ ஊழியமும் போதக ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியமும் எதோடு தொடர்புடையதாக இருக்கணுங்க? தேவனுடைய சபையோடு தொடர்புடையதாக இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் என்ன உள்ளவங்க? ஞானம் உள்ளவன். இஃப் யூ கோ ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், நீங்கள் ஒரு ஊழியத்தில் உங்களை ஒரு பிரசங்கத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த சபையின் பிரதிநிதியாக அல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். மறந்துடாத தயவுசெய்து. ஸோ இங்கே என்ன பிரசங்கிக்கணுமோ அதை தான் அங்கே போய் என்ன பண்ணணுங்க? பிரசங்கிக்கணும். ஸோ அந்த பாப்புலாரிட்டிக்காக வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணுறது, இன்றைக்கி ஆட்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. கண்காணியானவன் நல்ல வேலையை விரும்புகிறான் பைபிளில் எழுதியிருக்குது. எனக்கு அது நல்ல வேலை மாதிரியே தெரிலங்க, பெஜாரான வேலைங்க அது. நானும் யாராவது டெபுடேஷனில் ஒரு வருஷத்துக்கு பாஸ்டராக இருக்கேன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. எப்படி நல்லா இருக்குல்ல இது கேட்குறதுக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியுது இதில் இருக்கிற பிக்கல் என்ன புடுங்கல் என்னன்னு நல்லா என்ன செய்யுதுங்க தெரியுது. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தனித்துவமான அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே நமக்கு வாசல் திறக்கும், அங்கே நமக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய அடையாளங்களை மாற்றிக்கொள்வதனால ஒன்றுமில்லை. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த மெய்யான அடையாளத்தில் நின்று வாழ்கிறது தான் நமக்கு அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். அதை நீங்களே ஊழியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தம்பியுடைய ஊழியத்தில் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு சின்ன ஊரில் இருக்கிறோம், ஒன்றும் அடையாளம் தெரியாத ஊரில் இருக்கிறோம். கர்த்தர் எங்கெங்கேயோ கொண்டு போய் வசனத்தை பிரசங்கிக்க வைக்கிறாரு. இது எதனால? நமக்கென்று ஏற்படுத்திய சுய விளம்பரமா? காரணம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் நமக்கு வாளிகளை வாசல்களை திறக்கிறவர். அப்போது ஆண்டவர் சில நேரங்களில் சில வழிகளை மூடுறாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து கர்த்தர் ஏதோ நல்ல ஒரு வாசலை என்ன செய்கிறாருங்க? திறக்கிறார். கடைசியாக மெய்ப்பனுடைய ஊழியத்தை குறித்து நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இதுதான் இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். என்ன பேர் தெரியுமா? 24/7. என்னது? 24/7. அந்த ஃபோன் அடிக்கும் போதே பயமாக இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம், 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாஸ்டர் கையிலலாம் என்ன கிடையாதுங்க? செல்ஃபோன் கிடையாது. அவன் பாட்டுக்கு பைபிளை படித்து ஜோம் பண்ணி நிம்மதியாக தூங்குவான். இவன் 24/7. இந்த மெய்ப்பனுடைய ஊழியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம். இதை குறித்து அப்போஸ்தலர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா,
1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் இவ்விதமாய் நமக்கு கற்பிக்கிறது. இந்த மெய்ப்பத்துவ ஊழியத்தில், அப்போஸ்தல ஊழியத்தில் 3 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுவிசேஷகனாகவும் இருக்கணும், ரட்சிக்கப்படுற ஆத்துமாவுக்கு என்னவா இருக்கணும், போதகனாகவும் இருக்கணும், அதே வேளையில் அவன் ஆத்துமாக்களுக்கு என்னவாகவும் இருக்கணுங்க, மெய்ப்பனாகவும் இருக்கணும். இந்த 3 ஒர்க்கையும் ஒரு பேரலாக அவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா ஊழியத்தினுடைய ஆரம்ப நிலையில் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் ஆத்துமாக்கள் தான் இருக்கும். நீங்கள் யாரையும் ஒரு பொறுப்பில் என்ன செய்யவே முடியாதுங்க, நியமிக்க முடியாது. வேதத்தில் உதவிக்காரனை குறித்து எழுதும்போது கூட அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனையை அடிக்கோடிட்டு எழுதுகிறார். நூதன சீஷன் ஒரு பதம் எழுதுகிறார். என்ன சீஷன்? நூதன சீஷன்னா யாரு? நியூ பிலீவர். நேத்தான் ஞானசானம் எடுத்துகிட்டு வந்திருப்பான், அவன் நூதன சீஷன். அவனை நீங்கள் எந்த வேலையில அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு வழக்கம் டானா டூனா வசனத்தின்படி ஒன்றுமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. ஸோ அவன் கிறிஸ்துவுக்குள்ளே பக்குவப்பட்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கையில் ஏதாவது பொறுப்புகளை நம்ம என்ன பண்ண முடியுங்க, கொடுக்க முடியும். அப்போது இந்த மெய்ப்பத்துவ ஊழியத்தில், அப்போஸ்தல ஊழியத்தில் ஒரு சில நேரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த குறிப்பிட்ட சபைக்கு அவன் சுவிசேஷகனாகவும் அதே வேளையில் நல்ல போதகனாகவும் ஒரு ஆத்துமாக்களை சரி பண்ணுகிற ஒரு மெய்ப்பத்துவ ஊழியத்தில் அவன் சேர்த்து என்ன செய்கிறாங்க, இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆட்கள் அவன் நியமிக்கிறான். அப்போ நியமிக்கிறவங்களுக்கு அந்த நாட்களில் மூப்பர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலே தீத்து எழுதும்போது சொல்கிறான், நீ சபைகள் தோறும் யாரை ஏற்படுத்து, மூப்பர்களை ஏற்படுத்து. They are all the people appointed by the church. அப்போ அவன் நியமனம் பண்ணப்பட்ட மூப்பனாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தல ஊழியத்திலே தனக்கு ஒரு மெய்ப்பனாக ஒரு மூப்பனாக இருந்து செயல்பட்டாலும் சரி, தன்னை 2 பேரையும் அவன் ஒரே கேட்டகரியில் தான் வச்சு பார்க்குறான். அதுக்கு வசனம் நல்லா தெளிவாக எழுதியிருக்கு. 1 பேதுரு 5:1, உங்களில் உள்ள மூப்பருக்கு யாரு, உங்கள் சபையில் யாருக்குன்னா யார் இருக்கிறா, மூப்பர். அந்த மூப்பருக்கு நான் என்னவா இருக்கிறேன், உடன் மூப்பன். அப்போ பேதுரு தன்னை எப்படி அக்னாலேஜ் பண்ணுறாரு, உங்களை போல நானும் என்னவா இருக்கிறேன் சபைக்கு. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம்தான், அப்போஸ்தல ஊழியம்தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு குறிப்பிட்ட சபைகளுக்கு அவன் என்னவா இருக்கிறாங்க, மூப்பனாகவும் இருக்கிறான். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி இவன் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிமாய் இருக்கிற நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதாவது, உங்களிடத்தில் உள்ள, அதாவது மெய்ப்பர்களுக்கு எழுதுகிறார், உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து, என்னதுங்க, மந்தையை ஓட்டி இல்லை, மந்தையை மேய்த்து. மேய்த்துன்னா என்ன அர்த்தம், மேய்ச்சலுக்குள்ளே கொண்டு போகணும். பாஸ்டர் அப்படிங்கிற அந்த சொல்லு இங்கிலீஷ் வேர்டு பாஸ்டர்லேருந்து தான் வந்தது. கிரீன் பாஸ்டர்ஸ், பசுமையான புல்வெளியில் கொண்டு போய் ஆடுகளை எதுக்குள்ளே வழி நடத்துகிறவன், மேய்ச்சலுக்குள் வழி நடத்துகிறவன். ஊட்டி விடுறவன் அல்ல, மேய்ச்சலுக்குள் வழி நடத்துவன். நீ அவன் தான் தின்னணும். இப்போ உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், காலைல உங்களை உட்காத்தி வச்சு ஸ்டாண்டிங் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரா, இல்லையா? இல்லை மேய்ச்சலுக்குள்ளே வழி நடத்துகிறாரா? தின்ன வேண்டியது உன் பொறுப்பு, நீ தூங்குனா தூங்கு. நல்ல நல்ல செய்தி வரும்போது தான் அந்த கரண்ட் போகுது, என்னன்னு தெரியல. சொல்றாரு, மந்தையை என்ன பண்ணு, மேய்த்து. அப்போ உங்களுக்கு நான் என்டர்டெயின் பண்ண வரல, உங்களை பட்டர் தடவை வரல, கர்த்தருடைய வசனத்தின் மேய்ச்சலுக்குள்ள உங்களை வழிநடத்த வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு காட்டுகிற புல்வெளிக்கிறது எதுங்கிறது தெரிஞ்சாதானே நாங்கள் மேய்ச்சலுக்குள்ளே கொடுக்க முடியும். அப்போ மெய்ப்பத்துவ ஊழியத்தில் இருக்கிறவன் மந்தைக்கு மேய்ச்சலை கொடுக்கணுங்க. சில போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சபையின் பக்தி விருத்திக்காக தேவைப்பட்ட நேரங்கள் அழைத்து பயன்படுத்த தவறு கிடையாது. ஆனால் சபையை சரியான மேய்ச்சலுக்குள்ளே வழிநடத்த வேண்டிய பிரதான பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆமாம். அப்போ இந்த விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி ஆளுங்களை சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு, அதான் நான் போன வாரம் சொல்லலை, பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்துட்டு போயிடுங்க. அவர் வருவார், கொடுப்பார், 500 ரூபா வாங்கிட்டு போயிடுவார்.
அதில் வேற யார் அந்த போன வாரம் கொடுத்த சபைக்கு போன ஆள் தெரியாமல் இந்த சபையில் வந்து உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோ, அந்த ஆளை பார்த்துட்டானே இவன் நர்வஸ் ஆகிடுவான். ஆஹா, அதே செய்தியை தானே இங்கேயே ஒப்பேத்துறதுக்கு வந்தவன் வந்து உட்காந்துட்டானே, என்ன பண்ணுறது அவனுடைய சூத்திரமாண்டவர் அப்படின்னு பெட்டி பெட்டி பார்ப்பான். ஏன்னா எடுத்துகிட்டு வந்தது எல்லா பிரசங்க குறிப்பை எடுத்துகிட்டு வந்திருந்தா ஏதாவது ஒப்பேத்தலாம். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி ஒன்றே ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவன் முடிஞ்ச உடனே கேட்பான், பாஸ்டர் இதுதானே போன வாரம் அங்கே கொடுத்தீங்க அப்படின்வான். சில நேரங்களில் ஒரே இடத்துல 2 செய்தி கொடுக்குறது தவறுன்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு இதே பொழப்பாக அலையிறாங்க. ஒரு 10 செய்தியை தயார் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது, இப்படி சபையாக அப்படி போய் சுற்றிட்டு வர வேண்டியது. ஒரு நடுவில் ஒரு பாட்டு, உள்ளம் உருகே கனியாதோ, அப்படியே டிஜிஎஸ் மாதிரி அப்படி ஒரு வர்ணனை பண்ணி முடிச்சுட்டு ஆமேன்னு போட்டு ஜனங்களை கண்ணை கசக்க விட்டுட்டுன்னு போட ஒரு மண்ணாங்கட்டி ஏறல அவன் மண்டைக்குள்ளே. ஏன் ஏறலன்னா பிரசங்கிக்கிற மண்டையில் ஒன்றும் இல்லாதனால ஒன்றும் ஏறல. ஹலோ, இருக்கீங்களா? மந்தையை மேய்க்கும் போது மனப்பூர்வமாய் எப்படி சில சென்சிட்டிவான விஷயங்களை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் யோவானை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. அது என்னவோ எனக்கு தெரியல. தாயை ஒப்படைக்கும் போது கூட யார் தான் கூப்பிட்டாரு? யோவானை தான் கூப்பிட்டாரு. நான் நினைக்கிறேன் அந்த யோவான் தான் எங்கே சாஞ்சிருந்தான். நான் நினைக்கிறேன் இஸ் வெரி டீப்லி க்ளோஸ் வித் கிரைஸ்ட்னு நினைக்கிறேன். அதாவது சில விஷயங்களை பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு அப்போஸ்தலனா அவனை பார்த்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, செய்கிற வேலையை எப்படி செய்யுங்கப்பா, மனப்பூர்வமாக செய்யுங்க, ஹோல் ஹார்ட்டட்லி செய்யுங்க. இன்றைக்கி சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கார்ப்பரேட் சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா கார்ப்பரேட் சிஸ்டம் மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஸ்தாபனத்துக்கு கீழே ஒரு 30-40 சபைகள் இருக்கும். அந்த சபைகளுக்கு கட்டடங்கள் இருக்கும். அந்த சபையில் ஏற்கனவே ஆத்துமாக்கள் இருப்பாங்க. அந்த சபையில் பாஸ்டராக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி வந்தோன்னா தங்கிறதுக்கு என்ன இருக்குங்க, பின்னால் வீடு வாசல் எல்லாமே ரெடியாக இருக்கும். இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னு வைங்க, செங்கல்பட்டில் இருக்கிற திருச்சிக்கு போட்டாங்கன்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போனால் அங்கே எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. எது ரெடிமேடாக இருக்குது? கட்டடம் ரெடி, ஆள் ரெடி, சம்பளம் ரெடி, தங்கிறதுக்கு வீடு ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு? ஆனால் உண்மையான ஊழியம், மெய்ப்பத்துவ ஊழியங்கிறது அப்படி இல்லைங்க. இது அடிப்படையிலிருந்து கட்டி எழுப்புகிற ஒரு விஷயம். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? மந்தையை நீங்கள் மேய்க்கணும். அப்புறம் அடுத்தது வசனம் சொல்லுது, கட்டாயமாக அல்ல. எப்படி அல்ல? ஃபோர்ஸ் பண்ணி அல்ல. அடுத்தது அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. சில மேய்ப்பர்களுக்கு இந்த தசமபாகம் காணிக்க தசமம் இதுலேயே உட்காந்துருக்கும். சபைக்கு வருமானம் தேவை இல்லைன்னு சொல்லலை நான். இதுவே பிரதான குறிக்கோளாக உட்காந்துருந்தேன்னா அப்புறம் எப்படி சபை கட்டப்படும்? அப்போ ஆத்துமாக்களை பற்றி என்ன கிடையாது, பாரம் கிடையாது. இவருக்கு பாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல 5 ஃபிகர் 6 ஃபிகர் சேலரி வாங்குறவங்க மேலே தான் பாரம் வரும். ஏழைகள் பாடிகள் பரதேசிகள் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் என்னவே கிடையாது, சபையில் ஒரு மனுஷனாவே மதிக்கிறதே கிடையாது. இவன் பணத்துக்கு ஊழியம் செய்கிறவன். ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைச்சது தேவனுக்கு ஊழியம் செய்ய, ஆத்துமாக்களுக்காக பாரப்பட அழைத்திருக்கிறார். அடுத்தது அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. எப்படி செய்யணுங்க? உற்சாக மனதோடு கூட செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஸ்தானத்துக்கு வர்ற ஒரு ஆள் என்ன மாதிரி ஆளாக வரணும்? தீத்து 1 வாசிப்போம். தீத்து 1 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, குற்றம் சாட்டப்படாதவனும், வாசிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாச பிள்ளைகளை. அப்போ ஃபேமிலி டெஸ்டிமனி ரொம்ப முக்கியம். எதுக்கு? மெய்ப்பத்துவ ஊழியத்திற்கு குடும்பத்தினுடைய நற்சாட்சி மிகவும் முக்கியம். நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியினுடைய இன்வால்மெண்ட்டே என்ன செய்யாதுங்க, சபைக்குள்ள இருக்காது. அதுக்கு பாட்டுக்குள்ள வரும், அதுக்கு பாட்டில் உட்காரும், அது பாட்டு உட்காந்து ஓடும். நான் சொல்லுகிறேன், சபையில் இருக்கிறவர்களை விட
ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்குது, உத்தரவாதம் இருக்குது. நம்ம தான் செய்யணும். அப்போ நம்ம செய்கிறத பார்க்கும்போது மற்றவங்க வந்து நம்மளோட என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணி செய்வாங்க. அப்போ கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யாதவனாக இருக்கணும். முதல்ல விசுவாசமுடைய பிள்ளைகளை உடையவனாக என்ன செய்யணுங்க, இருக்கணும். அப்புறம் உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், தன் இஷ்டப்படி என்ன பண்ணாதவன், செய்யாதவன். அப்புறம் என்ன இருக்கக்கூடாது, என்ன கோபம் இருக்கக்கூடாது, என்ன நல்ல தெளிவாக சொல்லுங்க. அப்படின்னா என்ன இருக்கலாம், கோபம் இருக்கணும், ஆனால் என்ன கோபம் தான் இருக்கக்கூடாது, முற்கோபம் இருக்கக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் அமைதியாக இருக்கணும் பாஸ்டர், சாந்தமாக இருக்கணும் பாஸ்டர். உங்ககிட்ட சாந்தமாக இருந்தேன்னா நான் எங்கே போகிறது சொல்லு. அப்படி கோபப்படுறதுனால தான் என் தலையில் ஒரு முடி கூட கீழே விழாமல் இருக்குது இன்றைக்கி. இல்லைன்னா வழுக்க மண்டை என்றைக்கும் என்ன செஞ்சுருக்கான், தப்புங்க. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டிய விஷயத்த கண்டிக்கணும், திருவுற வேண்டிய நேரத்தில் திருவிடணும், தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்கணும், அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல அன்பு பாராட்டணும், கிஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கிஸ் கொடுத்துடணும், கால் கழுவி விட வேண்டிய இடத்துல கால் கழுவி விடணும், என்ன வேணாலும் செய்யணும். He should be the person of multi diversion. பன்முகத்தன்மை உடைய ஒரு மனுஷனா அவன் இருந்தால் தான் செயல்பட முடியும். ஒரு கோபம் இல்லாதவனும், அப்புறம் மதுபான சரக்கு அடிக்கக்கூடாது, அடியாதவனும். அடிக்கிற பாஸ்டர்ல நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நாட், அப்புறம் இழிவான, ஆமாம் இந்த ஹவுஸ் விசிட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் சேர்க்க வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் அவன் வீட்டுக்கு போனால் ஜோம் பண்ணால் காணிக்க கொடுப்பாங்களேங்கிறதுக்காக திருப்பி திருப்பி என்ன செய்யக்கூடாதுங்க, சுற்றி சுற்றி வரக்கூடாது. இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்க ஈபிக்கே பிடிக்கல. எத்தனை தரம் ஆஃப் ஆகுது, எத்தனை தரம் ஆன் ஆகுது பாருங்க. அந்நியரை, அப்புறம் அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அந்நியரை என்ன செய்கிறவனும், இஸ் அ மேன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. வர்றவங்களுக்கெல்லாம் உபசரணை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நல்லோர் மேலே என்ன இருக்கணுங்க, அவனுக்கு பிரியம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கணும், ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாக இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நீ கண்டனம் பண்ணுறது எதை வச்சு தான் கண்டனம் பண்ணணும், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, வசனத்தின்படி கண்டனம் பண்ணணும். அக்கார்டிங் டு திஸ் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். அப்படின்னா நீ எதை கண்டனம் பண்ணுறியோ அதை நீ உன் வாழ்க்கையில் எப்படி பிடிச்சிருக்கணும், உறுதியாக பிடிச்சிருக்கணும். ஆக இது விளையாட்டு விஷயம் இல்லை, விளையாட்டு விஷயம் இல்லை. அப்போ இவ்வளோ நாள் நிற்கிறது ஆண்டோடைய கிருபை. அப்போது தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்களும் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரர்களும் மனதை, அந்த காலத்திலே இந்த மாதிரி பாஸ்டர்லாம் இருந்திருக்கிறான். ஒன்று அடங்காத கேஸு, அப்புறம் தேவையில்லாததெல்லாம் என்ன செய்கிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள், அப்புறம் மனதை என்ன செய்கிறவர்கள். ஆமாம், அப்படியே மனசை இருக்க பிடிச்சி வச்சுருக்குது தன்னுடைய நயமான பேச்சினாலே. என்னுடைய நயமான பேச்சினால அல்ல, கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையினால உன்னுடைய இருதயம் பிடிக்கப்பட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக, என்ன ஆதாயத்துக்காக, சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நிற்குதுங்க, டப்பில் தான் நிற்குது. ஒரு சர்ச்சில் போகும்போது ஒரு இடத்துல சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களே தான் திட்டுறாரு. அந்த ஒரு ஆளுங்கள்லாம் சில பேர்லாம் வசதியானவங்களாம் வரான், அவங்களாம் கண்டுக்கவே மாட்டுறாருங்க. அவன் இஷ்டத்துக்கும் கோயிலுக்கு வரான், 11:30 மணி தான் கோயிலுக்கு உள்ளே வராங்க.
அவனை ஒன்றுமே சொல்ல மாட்டான். நாங்கள் கால் ஹவர் லேட் ஆகிட்டா எங்களை திட்டுறாருங்க. இந்த ஆளுக்கு என்ன பயம்? இந்த ஆளுக்கு என்ன பயம்? அவனை திட்டுனான்னா நின்னான்னா எது வசூல் எது போயிடும்? டப்பு போயிடும். ஒரு எஜமானனுக்கு ஊழியம் செய்யும்போது அவனை போஷிக்கிறவர் எஜமானன். அவர் ஆண்டவர் எப்படினாலும் தமது ஊழியக்காரனுடைய தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? சந்திப்பார். ஆகவே இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து எதை கவுழ்த்துறாங்க? முழு குடும்பத்தையும். ஐயா உன்னை உன்னை வச்சிருக்கிறேங்க, கவுந்து போன உன்னை நிமித்துறதுக்கு தான் நாங்கள் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். லேலியா. ஆமாம், உன்னை கவுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணனா ரொம்ப நயமாக பேசி உனக்கு 400 சுகர் இருக்குது, ஒன்றுமே இல்லை, வெல் கண்ட்ரோல்டு, இன்றைக்கே போய் லாலாகண்ட ஸ்வீட் வாங்கி சாப்பிடு, பாசுந்தி சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை ஒரே கவுக்குறேன். இல்லை சுகர் உனக்கு 400 இருக்குது, ஸ்வீட்டை பார்க்காத, தொடாத, தொட்டன்னா தின்னா செத்து போவேன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் சத்தியம். கஷ்டமாக இருக்கோ? என்ன பாப்பா ஒரு மாதிரி பார்க்குற? தினா ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடான்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, இதுக்குள்ளே கவர் பண்ண முடியாது. இடமும் இட்லி குக்கரில் இட்லி அவிர மாதிரி இருக்குது. கேட்க உங்களுக்கும் பொறுமையும் பலனும் இல்லை, பிரசங்கிக்க எனக்கும் பலன் இல்லை. கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து தேவன் நம்மளை நடத்துவாராக. யாவரும் எழுப்பி நிற்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. நீ தந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த இந்த ஊழியத்திலே நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர்களுக்கு தெளிவுபட போதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட நீர் பேசும் இடைபடுங்க தாவே. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு பூரணமாய் அருளி செய்யும். உடைய தயவுள்ள பிரசனத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற யாவர் மீது உடைய கிருபை இருக்கட்டும். கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வந்திருக்கிற யாவருக்கு ஒரு தேறுதலும் ஆறுதலும் சமாதானம் உண்டாகட்டும். உடைய ஜனத்தின் காயங்களை நீர் கட்டுவீராக கர்த்தாவே. உடைய மக்களை நீர் தூக்கி எடுத்து அவர்களை நிலைப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வேண்டிய எல்லா நன்மைகளை கிருபைகளை தாரும். கனமும் துதி மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.